ஹலோ மக்களே, திஸ் இஸ் அஸ்வதி ஃப்ரம் RJA Sai Vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் ரவா லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. கிளைமேட் ரொம்ப சில்லுன்றதுனால ஸ்வீட்டாக சாப்பிடும் போல இருந்துச்சு. ஓகே, ஈஸி ரெமடியான ரவா லட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரவா லட்டு பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மில்க், ரவா, சுகர், கேஷ்யூ, கிஸ்மிஸ் அண்ட் கீ. இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜார் எடுத்துக்கலாம். அதில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய் ஆட் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துப்போம். எதுக்காக ஏலக்காய் ஆட் பண்ணுறோன்னா, நல்ல பவுட்ரு ஃபார்மில் சீக்கிரமாக பிளெண்ட் ஆகி தரதுக்காக தான் ஏலக்காய் ஆட் பண்ணுறோம். சுகர் பவுடர் ரெடி. நெக்ஸ்ட் ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீ ஹீட் ஆனதும் கேஷ்யூவும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஆல்ரெடி அதில் கொஞ்சம் கீ இருக்குது, ஸோ நான் எக்ஸ்ட்ரா கீ ஆட் பண்ணலை. அதில் ரவா போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கீ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரவா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் இல்லை, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாலை ஹீட் பண்ணிக்கலாம். ரவா ரோஸ்ட் ஆகிட்டு அது கூட பவுட்ரு பண்ணி வச்ச சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகரை மிக்ஸ் பண்ணும்போது சின்ன சின்ன கட்டி வராமல் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் சுகர் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி மில்கை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு ரொம்ப மில்க் தேவைப்படாது, அட்லீஸ்ட் ½ கிளாஸ் தான் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, கிஸ்மிஸ் கேஷ்யூவை நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுப்போம், அதே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அட் லாஸ்ட் என்னோடய ஸ்டைலில் ரவா லட்டு ரெடி. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் ஃபார் நெக்ஸ்ட் மெனு. பாய்.